எனக்கு ராஜாராம் ஐயால நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு, அங்க இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிங்க சரி. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. லோன்லாம் கேட்டா கொடுப்பாரு. சிறையில் உள்ள ஒருவர் வெளியில் உள்ள சக ரவுடியுடன் சரளமாக வீடியோ காலில் பேசிக் கொள்ளும் காட்சிகளே இவை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கச்சேரிமேடு என்ற இடத்தில் மாவட்ட சிறைச்சாலை உள்ளது. இந்த சிறையில் 200க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் உள்ளனர். அதில் ஒருவர் கோவை மாவட்டம் ரத்தினபுரியைச் சேர்ந்த கௌரி சங்கர். இவர் மீது கஞ்சா கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சிறை முதன்மை தலைமை காவலரான ராஜாராமுக்கு கௌரி சங்கர் லஞ்சம் கொடுத்து பல்வேறு வசதிகளை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவலர் ராஜாராமின் செல்போனை பெற்று சிறைக்கு வெளியே உள்ள நண்பர்களுடன் கௌரி சங்கர் வீடியோ காலில் பேசியதாக வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. எனக்கு ராஜாராம் ஐயால நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு, அங்க இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரிங்க சரி. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. லோன்லாம் கேட்டா கொடுப்பாரு. ஜாமீன் பெறுவது குறித்தும் கௌரி சங்கர் வீடியோ காலில் பேசும் நிலையில் இது குறித்து விசாரணை நடத்தி சிறைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இப்படி திண்டாட்ட நிலையில் சிக்கி தவிக்கும் நாய் தப்பித்ததா இல்லையா என்பதை இப்பொழுது பார்க்கலாம். திண்டுக்கல் ராம்நகர் முல்லை திருப்பகுதியில் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கேட்டில் தலையை கொடுத்து சிக்கிக் கொண்ட நாய் ஒன்று நீண்ட நேரமாக வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் மயில்ராஜ் தலைமையிலான வீரர்கள் வெல்டிங் உபகரணங்களை பயன்படுத்தி கேட்டை வெட்டி எடுத்தனர். கேட்டை வெட்டி எடுத்த பின்பும் அதே இடத்தில் கட்டி வைத்தது போல் நின்ற நாயை தீயணைப்பு வீரர் விரட்டவே நாய் எடுத்த ஓட்டம் பல மைல்களை தாண்டி நின்றிருக்கும். சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் 297 ராணுவ வீரர்கள் பயிற்சி முடிந்து பணிக்கு செல்லும் நிலையில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி மையத்தில் இந்தியா மட்டுமல்லாது அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி முடிப்பவர்களுக்கு நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு நிகழ்ச்சி லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ராணுவ வீரர்களின் ஹெலிகாப்டர் சாகசம் வியப்பளிக்கும் வகையில் அமைந்தது. வினேஷ் போகத் மட்டுமே தேர்தலில் போட்டியிடுகிறார் என்றும் தான் போட்டியிடவில்லை எனவும் பஜ்ரங் புனியா தெரிவித்துள்ளார். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை தனித்தனியாக சந்தித்தனர். இதையடுத்து பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். ஹரியானாவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இருவரும் தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் மட்டுமே தேர்தலில் போட்டியிடுவார் என்றார். देखिए, हमने पहले ही डिसाइड किया था बैठ के कि भैया की चुनाव लड़ेगा और विनेश चुनाव लड़ रहे हैं, विनेश के साथ खड़े हैं और हरियाणा की जो 90 विधानसभा है उनके साथ उनके मजबूती के साथ उनके साथ खड़े हैं. மல்யுத்த வீரர்களின் போராட்டத்தின் போது தாங்கள் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்திருக்கவில்லை எனவும் புனியா தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 14 பேர் 3 படகுகளில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி 14 பேரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் இதுவரை 1976 பேரிடமிருந்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் உடல்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இறுதி மரியாதை தரப்படுகிறது. அதன்படி மூளைச்சாவு அடைந்து உறுப்பு தானம் செய்ய 250வது நபருக்கு சென்னையில் அரசு சார்பில் இறுதி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மூளைச்சாவு அடைந்த முரளியிடமிருந்து 2 சிறுநீரகங்கள், கல்லீரல், கணையம், கண்கள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக கூறினார். 14,300 பேர் இணையங்களில் உடல் உறுப்பு தானம் செய்ய தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி இதுவரை உறுப்பு கொடை தந்திருக்கிற கொடையாளர்கள் 1976 பேர். தமிழ்நாட்டில் 39 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மூளைச்சாவடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை பெற வசதிகள் உள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மலைப்பாங்கான கொடைக்கானலில் பிரேக் பிடிக்காத வேன் மோதியதால் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வாகன நெரிசலும் மிகுந்து காணப்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் ஒன்றாக சேர்ந்து வேனில் வந்துள்ளனர். பைன்பரக்காடுகள் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த வேன் பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற வேன் மீது பலமாக மோதியது. இதனால் முன்னால் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின. ஃபைன் ஃபாரஸ்ட் வரும்போது மேலேருந்து வந்த எங்களுக்கு பின்னாடி என்னோட வண்டியிலேருந்து ஒரு 10 வண்டி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகி வந்து பின்னாடி வண்டியில் அடிக்க வரிசையாக ஒரு 16 வண்டி அடிச்சிருச்சு. அதில் என்னோட வண்டி ஒன்று. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இறக்கமான சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் வேகத்தடை அமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்யப்பட்டார். அவருக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை மாடல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் பரம்பொருள் அறக்கட்டளை நிர்வாகி மகாவிஷ்ணு பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அறிவியலுக்கு முரணான முற்பிறவி பலன் குறித்து மகாவிஷ்ணு பேசிய நிலையில் அதை பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் தட்டி கேட்டார். இதையடுத்து அவரை அவமதிக்கும் வகையில் மகாவிஷ்ணு பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் மீது பல்வேறு மாற்றுத்திறனாளி அமைப்புகள் காவல் நிலையங்களில் புகார் அளித்தன. இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா சென்றிருந்த மகாவிஷ்ணு சனிக்கிழமை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தினர் கைது செய்து ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தினர். பின்னர் சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வருகின்ற 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய மகாவிஷ்ணு தரப்பு வழக்கறிஞர் பாலமுருகன் காவல்துறையினர் மகாவிஷ்ணுவை அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டினார். ஒரு தீவிரவாதி கிடையாது. அவரை கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் விமான நிலையம் சென்று அவரை செக்யூர் பண்ணி கூட்டி வர அளவுக்கு அவர் ஒரு பெரிய சமூக விரோதியோ இல்ல தீவிரவாதியோ கிடையாது. ஏன் இந்த வழக்கில் போலீஸ்காரங்க இவ்வளவு ஆர்வமா செயல்பட்டிருக்காங்கன்ற விவரமும் எங்களுக்கு தெரியல. மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருப்பதாகவும் வழக்கறிஞர் பாலமுருகன் தெரிவித்தார். சென்னையில் அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமான வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு என்பவர் அதை தட்டி கேட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரிடம் ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பாக மாற்றுத்திறனாளி விஜயராஜ் அளித்த புகாரின் பேரில் மகாவிஷ்ணு மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் 92A பிரிவின் கீழ் அவமரியாதையாக பேசியது, இந்திய நியாய சட்டத்தின் 192வது பிரிவின் கீழ் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. சமூகத்தினூடே வெறுப்பான தகவல்களை பரப்பும் 196வது சட்டம் 1 உட்பிரிவு A-யின் கீழும் மகாவிஷ்ணுவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொது அமைதியை குலைக்கும் 352வது பிரிவின் கீழும் மதம், இனம் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக இந்திய நியாய சட்டம் 353வது உட்பிரிவு 2-ன் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மகாவிஷ்ணு மீது பட்டுக்கோட்டை DSP அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கத்தினரும் புகார் அளித்துள்ளனர். பெருசாக நினைச்சாங்கன்னா தயவு செய்து அண்ணன் சார்பா நாங்க ஃபாலோவர்ஸ் அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இது ப்ரூஃபே இருக்கு. ஸோ அவங்க சார்பா எங்க குருஜி சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.
எங்க குரு ரொம்ப நல்லவர் என்று மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக அவரது ஓட்டுநர் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்ட காட்சிகளே இவை. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த சர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை காண அவரது ஆதரவாளர்கள் சென்னை விமான நிலையத்தில் குவிந்தனர். அதில் மகாவிஷ்ணுவின் ஓட்டுநர் என்று கூறி பேசிய குகன் என்பவர் தங்கள் குருவால் வாழ்க்கையே மாறிவிட்டதாக கூறினார். மாற்றுத்திறனாளி கிட்ட அண்ணன் கண்டிப்பா இது யார் பேசினாலும் எது பேசினாலும் இதுதான் அண்ணன் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. மாற்றுத்திறனாளி கிட்ட அது மாதிரி பேசுனதுக்கான மன்னிப்பு கண்டிப்பா அண்ணன் கேட்பாங்க. மேலும் மகாவிஷ்ணு சர்ச்சையையும் கோட் படத்தையும் தொடர்புபடுத்தி ஓட்டுநர் குகன் கூறினார். கோட் படம் ஃபைலரு அதை பத்தி யாராவது பேசுனீங்களா? விஜயோட கோட் படத்தை இது பண்றதுக்கோசம் நீங்க அவரும் கட்சி ஆரம்பிக்க போறாப்புல. சோ ஒருவேளை அது மாதிரி இது இருக்கக்கூடாது. ஊடகத்தினர் தான் அவதூறு பரப்புவதாக கூறி செய்தியாளர்களுடன் குகன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதுதான் பிரதர், நீங்க சென்டென்ஸ் முடிக்க இல்லையே. தமிழ்ல இந்த படத்துல கூட பாத்துருப்பீங்க, புலிகேசி படத்துல அந்த வடிவேலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். மன்னா மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னு. மாற்றுத்திறனாளிகளுக்கு மகாவிஷ்ணு பல உதவிகளை செய்துள்ளதாகவும் குகன் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்கு அவர்களிடம் மகாவிஷ்ணு மன்னிப்பு கேட்பார் என்று அவரது ஓட்டுநர் குகன் தெரிவித்துள்ளார். நான் அதான் அன்பு கருணைன்னு சொன்னவங்க எப்படி சார் அந்த மாற்றுத்திறனாலையும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் நான் பார்க்கல அவரை. நீங்க அதை எடுத்துக்கிற விதம் தான் நான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். சோ எனக்கு தெரிஞ்ச அன்பு கருணை போதிக்கிறவங்க தப்பா அந்த மாதிரி விமர்சனம் இல்ல. அது இங்க ஃபுல்லா முடிக்காம முடிச்சிருக்கனால அப்படி எடுத்துக்கிட்டாங்க. சோ அவ்வளவுதான். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலசங்க தலைவர் தங்கம் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்திலும், மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கத்தின் சங்க தலைவர் சரவணன் திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். பயங்கரவாதியைப் போல மகாவிஷ்ணுவை விமான நிலையம் சென்று கைது செய்தது ஏன் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளிகளில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய அவசியம் என்ன என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவொற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயங்கரவாதிகளைப் போல விமான நிலையத்திற்குள் சென்று மகாவிஷ்ணுவை கைது செய்தது ஏன் என்றும் வினவினார். நீங்க சம்பந்தமில்லாத 2 ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய, அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யாரு, அந்த அதிகாரி யாரு, அவருடைய துறை எது? பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா? அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது? அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது, அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது. அங்கே போய் செய்யுது. வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்கள் வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பார்கள் எனவும் சீமான் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரில் மகாவிஷ்ணு மீது சட்டம் தன் கடமையை செய்யும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகளில் யார் உரையாற்றலாம் என்பதை வரையறுக்க விரைவில் கமிட்டி உருவாக்கப்படும் என தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள். அது இனிமேட்டு போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சேர்ந்து அவர் மேல தப்பா இல்லையா அப்படிங்கிறது எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்யணும். நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும், எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டு அதுக்கு மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் என பேசியது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், தன்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதில் உடனே கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்றார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் நடந்த மகாவிஷ்ணு என்பவரின் சொற்பொழிவு சர்ச்சைக்கு உள்ளான நிலையில் அந்த நிகழ்ச்சியை பள்ளி மேலாண்மை குழுதான் ஏற்பாடு செய்ததாக புகார் எழுந்தது. ஆனால் அதற்கு அந்த குழுவின் தலைவர் சித்திரகலா மறுப்பு தெரிவித்துள்ளார். எஸ்எம்சி டீம் உருவாக்கும் போதே அலுமினியஸ் ஒரு 4 பேர் உள்ள வந்திருக்காங்க. அதுல இருந்து தான் ஒருத்தர் அவங்களை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவலும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒருத்தர் பண்றதுனால ஒட்டுமொத்த எஸ்எம்சி டீம் தான் இதை கூட்டு வந்திருக்குது அப்படின்றத எங்களால அனுமதிக்க முடியாது அப்படின்றது. மூட நம்பிக்கை தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு ஒருபோதும் பள்ளி மேலாண்மை குழு அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். தேர்வு பண்ணும் போது அவங்கள எச்எம் ஒரு 4 பேர் பழைய மாணவிகள்
அலுமினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து இவங்க பள்ளிக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கொடுக்குறவங்க 1.5 லட்ச ரூபாய் கொடுக்குறவங்க அடிக்கடி பள்ளிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி தேர்வு பண்ணி கூட்டு வந்திருக்காங்க சார். இதனிடையே மகாவிஷ்ணு கருணையும் அன்பையும் மட்டுமே போதித்தார் என அவரது ஆதரவாளர் கார்த்திகா தெரிவித்தார். நான் அதான் அன்பு கருணைன்னு சொன்னவங்க எப்படி சார் அந்த மாற்றுத்திறனாலையும் ஒரு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் நான் பார்க்கல அவரை. நீங்க அதை எடுத்துக்கிற விதம் தான் நான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். பள்ளியில் மகாவிஷ்ணு பேசியதை உள்நோக்கத்துடன் தவறாக திரித்து பரப்பப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னை அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை கண்டித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் கிறிஸ்தவர் என்று தகவல் பரவிய நிலையில் அது முற்றிலும் பொய்யான தகவல் என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம் அளித்துள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் பாவம் புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். மேலும் முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என பேசிய மகாவிஷ்ணுவின் பேச்சை பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் கண்டித்தார். இந்த விவகாரம் பேசுபொருளான நிலையில் ஆசிரியர் சங்கர் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என தகவல் பரப்பப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம் அளித்துள்ளது. அந்த வகையில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் அந்தோணி பர்னாந்து என்கின்ற ஃபேஸ்புக் பக்கம் ஆசிரியர் சங்கருடையது அல்ல எனவும் மகாவிஷ்ணுவை கண்டித்ததற்காக ஆசிரியர் சங்கரை பாராட்டி அவரது புகைப்படத்தை தனது புரொஃபைல் படமாக அந்தோணி பர்னாந்து என்பவர் மாற்றியிருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆபீஸ் வழியாக அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ள அவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் இருக்க ஆபீஸ் வழியாக தனது பணி தொடர்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த 27ஆம் தேதி இரவு அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. BNY மெலன் வங்கியின் உயர் அலுவலர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தற்போது சிகாகோவில் உள்ள முதலமைச்சர் தி பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலான் கார்ப்பரேஷன் வங்கியின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்ட இந்த வங்கி தமிழ்நாட்டு அரசுடன் இணைந்து அதன் சேவைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. BNY மெலன் வங்கி தனது 6 முக்கிய மையங்களில் ஒன்றாக சென்னையை தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள அரசு சென்னையில் சர்வதேச தரத்தில் பயிற்சி மையம் அமைக்கவும் மென்பொருள் மேலாண்மை மற்றும் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, BNY மெலன் வங்கியின் துணைத் தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் சென்னை திரும்பியதும் முதலீடுகள் தொடர்பாக விளக்கம் அளிப்பார் என்று கூறினார். எடப்பாடிக்கு வைத்திருச்சு அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற சந்தேகம் வந்துச்சு. அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகள் காரணமாகவும் வயிற்றெரிச்சல் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசுவதாகவும் RS பாரதி கூறினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி தாவேகா கொடியையும் கொடிப்பாடலையும் நடிகர் விஜய் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தாவேகா கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் பட்டியலில் தாவேகா இடம்பெற்றுள்ளதை அக்கட்சியின் தலைவர் விஜய் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் அறிவிப்பையொட்டி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தயாராக இருக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவரின் இல்லத்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கும் இதில் தொடர்புடையவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்டாங் கொலைக்கான காரணம் குறித்து ஒரு வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தார். இந்த வழக்கில் 90% விசாரணை
விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் கொலைக்கான காரணத்தை விரைவில் தெரிவிப்போம் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கொலை குற்றத்தில் மூளையாக செயல்பட்ட வழக்கறிஞர் அருள், பொன்னை பாலு, ராமு திருமலை, மணிவண்ணன், சந்தோஷ், செல்வராஜ் உள்ளிட்ட 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பாய்ந்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் மற்றும் மாணிக்க விநாயகருக்கு தலா 75 கிலோ எடையுள்ள ராட்சத கொழுக்கட்டைகள் படைக்கப்பட்டன. தென்கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகரும் உச்சியில் உச்சி பிள்ளையாரும் நடுப்பகுதியில் தாயுமான சுவாமி மட்டுவார் குழலம்மையும் எழுந்தருளி உள்ளனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி கஜ பூஜையுடன் சதுர்த்தி விழா நடைபெற்றது. விநாயகருக்கு படைக்கப்பட்ட ராட்சத கொழுக்கட்டை 24 மணி நேர ஆவியில் வேக வைத்து தயாரிக்கப்பட்டது. தேங்காய், பச்சரிசி மாவு, உருண்டை வெல்லம், ஏலக்காய், நெய், பருப்பு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட கொழுக்கட்டைகள் உச்சி பிள்ளையார் மற்றும் மாணிக்க விநாயகருக்கு படையலிட்டு நெய்வேதியம் செய்யப்பட்டது. உச்சி பிள்ளையாருடைய தரிசனத்தை பெறத்துக்காக மலேசியால இருந்து இதுக்காகவே வந்திருக்கோம். மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி தனது குடும்பத்தினருடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி மகிழ்ந்தார். முகேஷ் அம்பானியின் அண்டிலியா இல்லம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. புதியதாக திருமணமான அனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் பூஜை செய்ய விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் களைகட்டின. இதனிடையே மும்பையில் இருந்து கோவை ஈஷா யோகா மையத்திற்கு ஆகாஷ் அம்பானி வந்தார்.